தமிழக அரசியல் களத்துல நாளுக்கு நாள் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்து கொண்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கேப்டனுடைய தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத போன்று. காரணம் என்ன அப்படின்னா, பல வருடங்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மோசமான விமர்சனம் செய்த திமுகவுடனேயே தேமுதிக எப்படி கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த நிலையில திடீரென இந்த அறிவிப்பு வெளியாச்சு. இந்த அறிவிப்பை அடுத்து பலருமே பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திட்டி தீர்த்துட்டும் கண்டனம் தெரிவித்துட்டுமே இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தேமுதிகவுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது கேப்டன் மறைந்த பிறகு அடிக்கடி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரை சென்று பார்த்துட்டுமே இருந்தார். சோ ஆகையால பாத்தீங்கன்னா தாவேகாவுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென திமுகவுடன் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. இருந்துமே தளபதி விஜய் அவர்கள் அதனை எதையுமே பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தற்போது வழக்கம் போல அவர் கேப்டன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளது பலருக்குமே அதிர்ச்சியையும் தளபதி ரசிகர்கள் மத்தியில நெகிழ்ச்சியுமே ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. கடைசியாக தேர்தலுக்கு முன்பு கேப்டனை ஒரு வாட்டி வழிபடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் வந்திருப்பார்னு பலருமே பேசுறாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.